ஆமா, தூக்கம் வருதுன்னு தானே இங்க வந்து உட்கார்ந்த. தூங்க வேண்டியதானே? போயிடுச்சு. தூக்கம் போயிடுச்சுமா. பரவாயில்ல, கண்ணை மூடு, தூக்கம் வரும். அப்பா கூப்பிடுறாரு, சொல்லுங்க. டேய், நான் தான்டா அப்பா பேசுறேன். தெரியுது, சொல்லுங்க. நர்மதா, நாங்க கோயில்ல தான் இருக்கோம். போன தடவை வந்து சாமி கும்பிட்டோமே, அதே கோயில் தான்டா. நீ அதே இடத்துக்கு வந்துடுறேன்னா? அப்படியா? கோவிலா? என்ன விசேஷம்? நிறைய விசேஷங்கள் இருக்கு, நீ நேர்ல வா, நான் சொல்றேன். சரி, நான் கோயிலுக்கு வரேன், நீங்க அங்கே இருங்க, சரியா? சீக்கிரம் வாடா. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க கூடாதுல்ல? யார வெயிட் பண்ண வைக்க கூடாதுன்னு சொல்ல மாட்டீங்களா? சர்ப்ரைஸ். சரி, நான் வரேன். என்ன அங்கிள், கூட யார் வந்திருக்காங்கன்னு கேட்டாங்களா? விடுவாளா? கேட்டா நான் சொல்லல. வழக்கமா ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம். அங்கிள், முதலா நர்மதாவை மீட் பண்ண போறேன். கோவில வச்சு மீட் பண்ணா சென்டிமெண்டா இருக்கும், அதனால்தான். சாரி. எதுக்கு சாரி? சரியா தானே சொல்லிருக்கீங்க. எனக்கும் நீங்க சொன்னது சரின்னு தான் பட்டுச்சு. இறைவல் அருளால எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். ரோகிணி, என்னால ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியாது, சாரி. நீயும் கூட இருந்தா நல்லா இருக்கும், எனக்கு கொஞ்சம் படபடப்பா இருக்கு. புருஷனை காப்பாத்துறதுக்கு பொய் சொன்னா அப்படிதான் படபடப்பா இருக்கும். நான் ஏன் பொய் சொல்லணும்? பொய்யே சொன்னதில்ல பாரு. ரோகிணி, நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. நர்மதா, நீங்க போங்க. வந்துட்டு போலாம்ல. ஏதோ முக்கியமான வேலை, வெயிட் பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல. ஆமா, யார் வெயிட் பண்றாங்க? 24 வருஷ ஃப்ரெண்டு.